எனக்கு தெரிஞ்சு 2 பர்சனல் லோனு உடனடியாக கடன் கொடுக்குற லோனு, அதே மாதிரி பெஸ்ட்டான ஒரு லோன் ஆப்போ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண லோன் ஆப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு லோன் ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 ஆப்ஸை வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் லோன்னாலே டேஞ்சர்னு நினைக்கிற நிறைய பேர் மத்தியில், அதாவது இந்த 2 ஆப்புமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான வட்டிக்கு வந்து லோன் கொடுத்தோம், டேர்ன் ஓவரை அதிகப்படுத்திட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வட்டிக்கு, மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது கம்மியான வட்டிக்கு ஒரு லோன் கொடுக்குற ஒரு 2 லோன் ஆப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லோன் எடுத்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீபேமெண்ட் கரெக்டான டைமில் வந்து ரீபேமெண்ட் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் வந்து கிடையாது, எந்த ஒரு டார்ச்சருமே வந்து கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2 பெஸ்ட்டான லோன் ஆப்பு நான் பர்சனலாக யூஸ் பண்ண இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த 2 லோன் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 2 லோன் ஆப் பார்த்தீங்கன்னா நீங்களுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணாமல் கூட இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு ஆன்லைன் லோன் தேவைப்பட்டால் இந்த 2 லோன் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட அப்ரூவலோடு தான் இருக்குது, என்பிஎஃப்சி சர்டிஃபிகேட்டோடு தான் இருக்குது இந்த 2 லோன் ஆப்புமே. இதில் 2வது லோன் ஆப்பை பார்த்துடலாம். 2வது லோன் ஆப் பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன். இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பரிச்சயமான ஒரு இது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் லோன் எடுத்திருப்போம் மணி வியூ லோனில். இது பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஆப்பு தான். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் லோனும் வந்து இதில் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் லோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து நமக்கு பர்சனல் லோன் வந்து கிடைக்கும். 3 மந்த்ஸ்லேருந்து 5 வருஷம் வரைக்கும் டேர்ன் ஓவர் வந்து கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 14%. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 17%லேருந்து 45% இதில் வந்து ரேட் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100% பேப்பர்லெஸ் அப்ளிகேஷன் தான். அதாவது ஒன்லி பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், ஆதார் நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே தேவை, உங்களுடைய செல்ஃபி இது இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் உடனடியாக வந்து லோன் எடுத்துக்க முடியும். 24 ஹவர்ஸ் வந்து லோன் சப்ளை. இதில் வந்து எப்போ வேணும்னாலுமே லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆப்பு தான் இந்த மணி வியூ லோன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் கிரெடிட் பி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் இதை விட கொஞ்சம் பெட்ரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இதை விட பெட்டர்னு வந்து நான் சொல்லுவேன் கிரெடிட் பி. ஸோ கிரெடிட் பி பார்த்தீங்கன்னா ஒரு லோனே கிடைக்காதவங்களுக்கு லோன் அப்ளை பண்ணால் கூட இதில் வந்து சேங்ஷன் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனு 6000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 28.5% பைசா வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து போடுறாங்க. டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேருந்து 60 மந்த், அதாவது 5 வருஷம் வரைக்கும் வந்து டேர்ன் ஓவர் வந்து கொடுக்காங்க லோன் கட்டுவதற்கான கால அளவுகள். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17%லேருந்து 15%. ஸோ மற்ற ஆப்பை எல்லா ஆப்புமே கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி நான் எதுக்கு வச்சுருக்கோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து கம்மி மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மணி வியூ லோனோட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேணும்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி லோன்னா கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். ஏன்னா நான் பர்சனலாக அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்புன்னா அது கிரெடிட் பி தான். எந்த ஆப்புமே வந்து கிடையாது. ஏதாவது செலவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட இந்த கிரெடிட் பியில் நான் அப்ளை பண்ணிக்கிடுவேன். ஏன்னா எப்போ வேணுனாலுமே லோன் எடுத்துக்க முடியும். 24 ஹவர்ஸ் லோன் சப்ளை. அதே மாதிரி தான் இந்த 2 ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோன் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் லோன் எடுக்காதவங்க கூட இதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கிட முடியும். ஏன்னா இது வரைக்குமே லோன் அதாவது சிபில் ஸ்கோரு நாட் அப்ளிகேபிள் இருந்தால் கூட, 0 சிபில் ஸ்கோர் இருந்தால் கூட இதில் லோன் வாங்கிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த லோன் அப்ளை பண்ணுறவங்க அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ரொம்ப பேடாக இருந்தால் இதில் லோன் கிடைக்காது. இதில் இல்லை, எங்கேயுமே வந்து கிடைக்காது சிபில் ஸ்கோர் லோவாக இருந்தால். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் லோன் அப்ளை பண்ணாதவங்க கூட இதில் லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். என்னுடைய ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி என்னுடைய ஒப்பீனியன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன். இந்த 2 ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்திங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு
நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ மற்ற ஆப் மாதிரி டார்ச்சர்ஸ்லாம் ஒன்றும் எதுவுமே வந்து இருக்காது, ஹராஸ்மெண்ட் வந்து கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிக்கு உட்பட்டது தான், அதாவது ஆர்பிஐக்கு உட்பட்டது தான். என்பிஎஃப்சி சர்டிஃபிகேட்டோட தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த லோனே உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் லோன் எடுத்துகிட்டு லோன் கட்டாமல் விட்டிங்கன்னா சிபில் அஃபெக்ட் ஆகும். அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா லோனை நீங்கள் எடுத்து கரெக்டான டைமில் கட்டினீங்கன்னா சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சிபிலில் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இதில் இந்த 2 ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து மந்த்லி அப்டேட் ஆகும். கேசிபி சர்வீசஸ் இதில் கிரெடிட் ஃபீல அதில் பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஃபினான்ஸ் இல்லைனா நார்த்தன் இந்த மாதிரி நிறைய லெண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க வந்து இந்த 2 ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்துக்காங்க. இந்த 2 ஆப்லேயே கிடைக்காதவங்க தான் அடுத்தடுத்த லோன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃபீ, செகண்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன். இந்த 2 லோன் ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து கிடைக்கக்கூடிய லோன் ஆப்னா இந்த 2 லோன் ஆப் தான். மற்றபடி இந்த 7 days லோன் ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது வந்து ரொம்ப வந்து டார்ச்சரு, ஹராஸ்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 2 ஆப்லையும் வந்து எடுத்துக்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிடட்டும். ஸோ பண தேவைகள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்பில் வந்து லோன் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லாத அளவுக்கு இருக்கும். இந்த 7 days லோன் ஆப்பில் போகிறத விட இந்த மாதிரி ஆர்பிஐக்கு உட்பட்ட அதுவும் கம்மியான வட்டியில் லோன் கொடுக்குற இந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. ஸோ அதிகமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.